கணக்கன்பட்டி ஞான வல்லலே நமக. சாமி, தயாராக இரு. ஒரு சந்தோஷமான செய்தி உனக்காக வருது. நீ நீண்ட நாட்களாக காத்திருந்தது இப்போது நடக்க போகுது சாமி. எத்தனை நாள் நீ காத்திருந்த, எத்தனை இரவு நீ கவலையோடு தூங்கின, அனைத்தும் முடிவுக்கு வரப்போகுது. இந்த கணக்கன்பட்டி சித்தர் அருள்வாக்கு என்ன சொல்லுது தெரியுமா? காத்திருந்த மனசுக்கு ஒரு நாள் நல்ல செய்தி கண்டிப்பாக வருது. இன்றைக்கே அந்த நாள் அருகில் இருக்குது. நல்ல நிமிஷம் பிறக்குது சாமி. உன் வாழ்க்கையில் அந்த மாற்றம், அந்த ஒரு நிமிடம் இப்போ உன்னை நோக்கி வருது சாமி. நீ எவ்வளவு நாள் காத்திருந்த ஒரு நல்ல நாள் வரும்னு, ஒரு சந்தோஷமான செய்தி வரும்னு நினச்சிட்டு இருந்திருப்ப. நாட்கள் கடந்து போய்கிட்டே இருந்திருக்குது. ஆனால் உன் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் ஒன்றுமே வராமல் இருந்திருக்கலாம். சில நேரங்களில் மனசு கேட்கும், என்னால் உண்மையிலேயே நல்லது நடக்குமான்னு. நீ பல இரவுகள் அமைதியாக கவலையோடு தூங்கியிருப்ப. யாரிடமும் சொல்லாமல் உன் கஷ்டத்தை உள்ளத்தில் வச்சுருப்ப. மற்றவங்க முன்னால் சிரித்து பேசினாலும் உள்ளுக்குள்ளே ஒரு வெறுமை இருந்திருக்கும். நீ காத்திருக்க அந்த விஷயம் ஏன் இவ்வளவு தாமதமாகுதுன்னு புரியாமல் தவிச்சிருப்ப. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உண்மை, உன்னோட காத்திருப்பு வீணாகலை சாமி. நீ அனுபவிக்கும் இந்த வழி ஒரு நாள் பெரிய சந்தோஷத்துக்கு வழி செய்யுது. இன்றைக்கி உனக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் உன் வாழ்க்கையில் மாற்றம் வர ஆரம்பிச்சிருச்சு சாமி. அந்த நேரத்தில் சித்தர் அருள்வாக்கு என்ன சொல்லுது தெரியுமா? தாமதமாக வரும் சந்தோஷம் நீண்ட நாள் நிலைக்கும் சாமி. நீ இன்றைக்கி அனுபவிக்கும் காத்திருப்பு வீணான காலம் இல்லை. அது உன் வாழ்க்கைக்கு ஒரு பெரிய மாற்றத்துக்கு தயாராகும் நேரம் சாமி. உன்னை காத்திருக்க வைப்பது உனக்கு ஒரு தண்டனை அல்ல, உனக்கு வரப்போகும் வரம் பெருசாக இருக்கிறதுக்கான அறிகுறி சாமி. தாமதமாக கொடுத்தாலும் அவன் கொடுக்கும்போது முழுமையாக கொடுப்பான். அதனால தான் சில ஆசீர்வாதங்கள் சரியான நேரம் வந்த பிறகு தான் கிடைக்கும். நீ இப்போது காணும் இருள் ஒரு பெரிய வெளிச்சத்துக்கு முன்னாடி வரும் நிலை. அதனால் மனசு உடையாத. ஏன்னா இந்த சித்தர் சொல்கிறாரு, காத்திருப்பின் முடிவில் சந்தோஷம் நிச்சயமாக காத்திருக்கு சாமி. உன் வாழ்க்கையில் நல்ல செய்தி வரப்போகுதுன்னு சில அறிகுறிகள் முன்பே தெரியும். முதல்ல உன் மனசு திடீர்னு லேசாக இருக்கும். எந்த பெரிய காரணமும் இல்லாமல் ஒரு நிம்மதி உள்ளத்தில் தோணும். நீ இது வரைக்கும் அதிகமாக கவலைப்பட்ட விஷயங்கள் மெதுவாக உன்னை பாதிக்காமல் போக ஆரம்பிக்கும். உன் உள்ளத்தில் ஒரு புதிய நம்பிக்கை பிறக்கும். இப்போ ஏதாவது நல்லது நடக்க போகுதுன்னு மனசு சொல்கிறது போல் இருக்கும். வாழ்க்கையில் சிறிய மாற்றம் ஆரம்பிக்கும். சிறிய நல்ல விஷயம் நடக்க ஆரம்பிக்கும். சில தடைகள் தானாகவே விலகும். இவையெல்லாம் சாதாரணமான விஷயம் இல்லை சாமி. இந்த சித்தர் சொல்கிறது என்ன தெரியுமா? நல்ல செய்தி வருவதுக்கு முன்னாடி வாழ்க்கை சிக்னல் கொடுக்கும். அந்த சிக்னல் புரிஞ்சு கொண்டவனுக்கு பயம் இருக்காது சாமி, நம்பிக்கை தான் இருக்கும். அதனால் நீ இந்த மாற்றங்களை உணர்ந்தால் ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கோ, உன் வாழ்க்கையில் சந்தோஷமான செய்தி ரொம்பவே அருகில் இருக்குது சாமி. ஒரு நாள் அந்த நிமிஷம் உண்மையிலேயே வரும். நீ எதிர்பார்க்காத நேரத்தில் எல்லாமே மாற ஆரம்பிக்கும். நீ நீண்ட நாட்களாக காத்திருந்த அந்த செய்தி திடீர்னு உன்கிட்ட வந்து சேரும். அந்த ஒரு நிமிஷம் உன் வாழ்க்கை முழுவதுமே மாறும். நீ சிந்தின கண்ணீர் அந்த நிமிடத்தில் சிரிப்பாக மாறும். நீ அனுபவித்த கஷ்டம் அனைத்தும் ஒரு அர்த்தம் கொண்டதாக தோணும். அதுதான் சித்தர் சொல்கிறது. நல்ல நிமிஷம் பிறக்க போகுது சாமி. அந்த நிமிஷம் வந்துட்டா உன் வாழ்க்கை பழைய மாதிரி இருக்காது. இன்றைக்கி நீ அமைதியாக காத்திருக்கிறதுக்கான பலன் அந்த ஒரு தருணத்தில் கிடைக்கும். அந்த நிமிடம் தூரத்தில் இல்லை, அது உன்னை நோக்கி வந்துட்டுருக்கு சாமி. அந்த நல்ல நிமிஷம் வருவதுக்கு முன்னாடி நம்ம செய்ய வேண்டியது ரொம்பவே முக்கியமான விஷயம் கொஞ்சம் இருக்குது. முதல்ல எந்த சூழ்நிலையிலையும் நம்பிக்கையே விடாத. நம்பிக்கை இல்லாத மனசுக்கு வரப்போகும் சந்தோஷம் கூட தெரியாது. மனசை உடையாத. கஷ்டம் வந்தால் அது தற்காலிகம்னு நினச்சிக்கோ, இது கடந்து போயிடும். சாமியை முழு மனசோடு நம்பு. சித்தர் சொல்கிறது என்ன தெரியுமா? நம்பிக்கை வைத்து காத்திருக்கும் மனிதன் சாமி ஒருபோதும் ஏமாற்ற மாட்டான். அதனால் இப்போது நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, அமைதியாக இரு, நம்பிக்கையோடு காத்திரு. ஏன்னா உன் வாழ்க்கை மாறும். அந்த நிமிஷம் ரொம்பவே பக்கத்தில் இருக்குது சாமி. நீ எனக்காக இந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும் செய்ய சாமி. இந்த வார்த்தையை 11 முறை ஒரு நிமிஷத்துக்கு சொல்லு சாமி. ஓம் கணக்கன்பட்டி சித்தராய நமக. 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 ஓம் கணக்கன்பட்டி சித்தராய நமக.
ஓம் கணக்கன்பட்டி சித்தராய நமக. ஓம் கணக்கன்பட்டி சித்தராய நமக. சாமி தயாராகிரு. நீ காத்திருந்த அந்த சந்தோஷமான செய்தி பொண்ணை நோக்கி வந்துட்டுருக்கு சாமி. இத்தனை நாள் நீ அனுபவித்த கஷ்டங்கள் வீணாக போகலை. உன் கண்ணீர், உன் பொறுமை, உன் நம்பிக்கை அனைத்தும் ஒரு அர்த்தம் இருக்குது. சித்தர் சொல்கிறது என்ன தெரியுமா? காத்திருந்த மனசின் கதவை ஒரு நாள் சந்தோஷம் தட்டும் சாமி. அந்த நாள் தூரத்தில் இல்லை, நல்ல நிமிஷம் பிறக்குது. அந்த நிமிடம் வந்தோன்னே உன் வாழ்க்கை முழுசும் மாறிடும். நம்பிக்கையை மட்டும் விடாத, சாமி உன்னோடு இருக்கேன் சாமி.